Hi, this is a Value Updates YouTube channel. நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு. சட்டம், வழக்கு சட்டம், மற்ற அனைத்து சட்ட சம்பந்தமான விஷயங்களும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். மக்கள் சட்ட விழிப்புணர்வு பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். நம்ம சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அது உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக பாருங்கள் கண்டென்ட்டை. அப்போ தான் வந்து அந்த சட்டம் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும், நல்லா புரிதலுக்கு வந்து வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் சோசியல் மீடியாஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக வந்து மக்கள் சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து அறநிலைத்துறை சட்டம், ஹெச்ஆர்என்சி ஆக்ட், ஹிந்து அண்ட் ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் வந்து அமெண்ட்மெண்ட்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. ஆளுநர் கையொப்பமிட்டால் வந்து சட்டமாக எஃபெக்ட்டுக்கு வந்துவிடும். அதாவது என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எதுக்காக பண்ணுறாங்க, இது எதுக்காக முக்கியமானது அப்படின்னா, நம்ம கோவில்கள், இந்து கோவில்களில் வந்து நிறைய வந்து சொத்துக்கள் வந்து ஒவ்வொரு கோயில்களுக்கும் இருக்கிறது. அது என்ன கணக்கு அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியலை. அந்த அறநிலைத்துறை ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸருக்கும் அவங்களுக்கும் கூட தெரியலை, அதாவது நிர்வாகத்திற்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கோவில்களுக்கு இருக்கும் சில கோவில்கள் லட்சக்கணக்கான ஏக்கர்கள் இருக்கிறது, பல வீடுகள் இருக்கிறது, பல கட்டிடங்கள் இருக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சமூக விரோதிகளை வந்து ஆக்கிரமித்து கொண்டு அதன் மூலமாக வந்து அவர்கள் வந்து ஆதாயம் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு ஆக்கிரமிப்பை வந்து தடுக்கணும் அப்படின்னுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு சிவிலாகவே போயிட்டு இருந்தது, ஆக்கிரமிப்பை வந்து எடுப்பதும் கொள்வதும். இது வந்து ஆஃபீஸர் கூட வந்து மனு கொடுத்து, இந்த ஆக்கிரமிப்பு இருக்குது, இந்த ஆக்கிரமிப்பை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுங்க, இந்த கோவில் நிர்வாகத்துடைய சொத்து ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ண வேண்டியிருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசாங்கம் வந்து சட்ட திருத்தம் வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணியிருக்காருன்னு ஒருத்தருக்கு தெரிய வருதுன்னா அவர்களே வந்து சென்று புகார் வந்து அளிக்கலாம். அதாவது ஒரு சமூக ஆர்வலர்களாக இருப்பாங்க, இல்லை யாராவது ஒரு பொது ஜனமாக இருப்பாங்க. ஒரு பொது விஷயத்தை வந்து எடுத்துக்கொண்டு சென்றாலே அது ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிறவங்க தான் பேர் வந்து வந்துவிடும். இதில் வந்து சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் சொத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நிரூபிக்கப்பட்டால் அது வந்து கிரிமினல் வழக்காக வந்து கொண்டு செல்ல வந்து வழிவகை செய்கிறது. இதுக்கு வந்து தண்டனை வந்து 5 ஆண்டு சிறை தண்டனை வந்து கொடுக்கறதுக்கு வந்து இப்போ வந்து ஹெச்ஆர்என்சி, இந்து ரிலீஜியஸ் அண்ட் என்டோன்மெண்ட், அதாவது இந்து அறநிலைத்துறையில் வந்து இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயமாக நம்ம வந்து இதில் வந்து சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வருங்காலங்களில் யார் புகார் அளித்தாலும் வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது இனிமேல் வந்து ஆக்கிரமிப்பு வந்து நிறுத்தப்படும், குறையும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிராக இப்போது நடைமுறையில் உள்ளது என்னென்னா, பொது விவகாரங்களில் வந்து ஆர்வம் கொண்ட யார் புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் கொடுத்தாலும் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சட்ட திருத்தம் மூலம் பார்த்தீங்கன்னா, கோவில் சொத்தை வந்து ஆக்கிரமிப்பவர்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும் என்று அறநிலைத்துறை அதிகாரி வந்து கூறுறாங்க. சட்ட திருத்தம் வந்து ஆளுநரிடம் வந்து கையொப்பமுக்காக இருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கோயில்களுக்கு
சொந்தமான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் மற்றும் 1,00,000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே வந்து சொல்கிறாங்க. இந்த நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானவை குத்தகை மற்றும் வாடகைக்கு விடாமல் அப்படியே வந்து போடப்பட்டு இருக்கிறது. இதை படுத்தி கொண்டு சமூக விரோதிகள் ஆக்கிரமித்து அதை வந்து பயன்படுத்தி வருகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன ஆக்கிரமிப்பை வந்து எடுக்கணும்னா என்ன செய்ய வேண்டிய இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்து அறநிலையத்துறை சட்டம் வந்து பிரிவு 79 வந்து உட்பிரிவு 3 கீழ் வந்து ஆக்கிரமிப்பாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட வேணும் அப்படின்னா ஆணையருடைய எழுத்து வடிவிலான, அதாவது ஹெச்ஆர்என்சியோட ஒரு கோயிலுடைய அந்த கமிஷனருடைய எழுத்து வடிவிலான புகார் ஒன்றின் பேரினால் அன்று வந்து மற்ற மூலமாக வந்து அந்த ஒரு ஆக்ஷனை வந்து அந்த நிர்வாகம் வந்து அல்லாது எடுக்க முடியாது அப்படிங்கிறதும், இது வந்து ஒரு கஷ்டமாக ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறதும் கூறப்படுகிறது. இந்த இந்து அறநிலையத்துறை சமயம் நிறுவனம் அல்லது ஒன்றுக்கு சொந்தமான சொத்து எதனிலும் சட்டவிரோதமாக கடமையுடன் தொடர்புடைய குற்றத்தினை நீதிமன்றம் எதுவும் விசாரணைக்கு எடுத்து கொள்ளுதல் ஆகாது அப்படின்னும். ஏதாவது கமிஷனர் வந்து கமிஷனர் மூலமாக போனாதான் வந்து ஆக்கிரமிப்புக்கு வந்து நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை வந்து எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இப்போ இருந்தது. எதுக்கு தான் வந்து இப்போ மாற்று நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. அதான் நம்ம சொன்னோம், 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, யார் வேணுமாலும் புகார் கொடுக்கலாம் ஆக்கிரமிப்பு இருந்தால் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொன்னோம். இதில் வந்து கூறப்பட்ட குற்றமானது கடுமையான தன்மைக்கு வாய்ந்ததாக இருந்தால் மிகவும் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே சமய நிறுவனத்தின் போது விவகாரங்களில் ஆர்வம் கொண்டுள்ள நபர்கள், அதாவது புது விவகாரங்களில் மிகவும் ஆர்வம் கொண்டுள்ள நபர்கள் வந்து எவராக இருந்தாலும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக வந்து குற்றவியல் புகார்களை தாக்கல் செய்யலாம் அப்படின்னும் சட்ட திருத்தம் வந்து வழிவகை செய்கிறது. சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது. அதாவது இதில் என்ன அப்படின்னா, முக்கியமானது வந்து கமிஷனர், அந்த அறநிலையத்துறை கமிஷனர் மூலமாக தான் வந்து ஆக்கிரமிப்புகளை வந்து எழுத்துப்பூர்வமாக பண்ணி அவங்க தான் வந்து வழக்கு நடத்தி அந்த ஆக்கிரமிப்பை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இதற்கு முற்பாடு வந்து இருந்தது. இப்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யார் வேணுமானாலும் ஒரு ஆக்கிரமிப்புன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் ஃபைல் பண்ணி அதை வந்து ப்ரொசீட் பண்ணி அதை நீங்கள் வந்து கோவிலுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்கிரமிப்பாளர் வந்து அது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு நிரூபித்தால் வந்து 5 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை விதிக்கவும் வந்து வழிவகை செய்கிறது. இது வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. ஆளுநர் ஒப்புதல் கொடுத்த பிற்பாடு இது சட்டமாகி இது வந்து எஃபெக்டில் வந்துடும். அதனால் வந்து இனிமேல் யார் ஆக்கிரமிச்சிருந்தாலும் சரி, ஆக்கிரமிக்கப்பட்டிருந்திருக்கிற சொத்துக்கும் கூட வந்து கமிஷனர் மூலமாக தான் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்களே வந்து டைரெக்டாக கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம், கமிஷனர் தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத இல்லாமல் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் ஒரு சொத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் யாராவது ஒருவர் கோவில் நிலத்தை அப்படின்னா அதை வந்து யாருனாலும் தட்டி கேட்டு அதை எழுத்துப்பூர்வமாக கொண்டு நீதிமன்றம், காவல்துறை இதிலெல்லாம் வந்து நீங்கள் சமர்ப்பித்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து சட்ட திருத்தம். எதுலன்னா ஹெச்ஆர்என்சி, அதாவது ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் என்டோன்மெண்ட் ஆக்டில், அதாவது இந்து அறநிலையத்துறை சட்டத்தில் 5 ஆண்டு சிறை தண்டனை வந்து வழங்கப்படும். அதனால் ஆக்கிரமிப்பாளர்கள் இவர்களெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு செய்வதை நிப்பாட்டிருங்க. ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் உடனே வந்து காலி செய்ய வந்து ரெடியாக இருங்க. ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் அப்படின்னு யாருக்கா தெரிஞ்சதுன்னா நீங்களே வந்து
கம்ப்ளைண்ட் ப்ரொசீட் பண்ணி நீங்களே நடவடிக்கையை எடுக்கலாம். அதுதான் வந்து முக்கியமான இதில் இதுக்கு முன்னாடி அந்த அறநிலைத்துறை கமிஷனர், கோவில் கமிஷனர் மூலமாக தான் போக முடியும். இப்போ அப்படி இல்லை. அதையும் தாண்டி நம்ம வந்து அவங்கள வந்து ஓவர் ரூல் பண்ணியே நம்ம வந்து போயிடலாம். யார் ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது சமூக ஆர்வலர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சட்ட திருத்தமாக வந்து இது வந்து கருதப்படுகிறது. நம்ம இதை வந்து மக்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இதை வந்து கொண்டு செல்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு. சட்டம் அறிந்து கொள்ளுங்கள், சட்ட அறிவு மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.